குர்ஆனில் கூறப்பட்ட நிகழ்ச்சிகளில் உண்மையான சம்பவங்கள். ஆதாமின் படைப்பு. அல்லாஹ் வானவர்களிடம் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தப் போவதாக அறிவித்தான். வானவர்கள் பூமியில் இரத்தப்பொழிவும் குழப்பமும் ஏற்படும் என்பதை குறிப்பிட்டனர். ஆனால் அல்லாஹ் மனிதனை உருவாக்குவதற்கான தன்னுடைய ஞானம் மிக உயர்ந்தது என்றும், அவர்கள் அறியாத பல விஷயங்களை தாம் அறிவதாகவும் தெரிவித்தான். பின் அல்லாஹ் ஆதமுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் இயல்புகளையும் கற்றுக் கொடுத்தான். பின்னர் அந்த அறிவை மாணவர்களுக்கு முன் வெளிப்படுத்தி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை காட்டினான். அல்லாஹ் வானவர்களுக்கு ஆதமுக்கு மரியாதையாக சுஜூது செய்ய கட்டளையிட்டான். அனைத்து வானவர்களும் கீழ்ப்படிந்தனர். ஆனால் இபிலிஸ் அகந்தையால் மறுத்தான். அவன், நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், ஆதாம் மண்ணிலிருந்து என்று பெருமை கொண்டான். அதனால் அவன் அல்லாஹ்வின் அருளிலிருந்து விரட்டப்பட்டான். இபிலிஸ் மனிதர்களை நேரான பாதையிலிருந்து விலக்குவேன் என்று சபதம் செய்தான். முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் இருந்து வந்து மனிதர்களை ஏமாற்றுவேன் என்று கூறினான். அல்லாஹ் உண்மையான இறை அடியாளர்கள் அவனால் வழி தவற மாட்டார்கள் என்று அறிவித்தான். இதன் பாடம், ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து காப்பதே அல்லாஹ்வின் அருளே. அல்லாஹ் ஆதாம் மற்றும் அவரது மனைவியை படைத்து சுவர்க்கத்தில் குடியிருக்க வைத்தார். அங்கு பசி இல்லை, தாகம் இல்லை, துயரம் இல்லை, முழுவதும் அமைதி. அல்லாஹ் கூறினார், இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அது மனிதனுக்கான முதல் சோதனை. அப்போது இப்லீஸ் மெதுவாக அணுகி கூறினான், இந்த மரம் உங்களுக்கு நிரந்தர வாழ்வையும் அழியாத அரசாட்சியையும் தரும். அந்த வார்த்தைகள் ஒரு சிறிய சந்தேகத்தை விதைத்தன. ஒரு கணம், ஒரு சிறிய தவறு. உடனே அவர் தங்களது பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தார். பின் கூறினார், நீங்கள் அனைவரும் பூமிக்கு இறங்குங்கள். அங்கே ஒரு காலம் வாழ்வீர்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும். அதை பின்பற்றுவோருக்கு பயமும் இல்லை, துயரமும் இல்லை. ஆதத்தின் 2 மகன்களின் உண்மை சம்பவத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. சூரா மாய்தா. ஒரு நாள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி இருவரும் தங்கள் பலிகளை சமர்ப்பித்தனர். ஹாபில் மற்றும் காபில். ஹாபில் தூய மனத்துடன் இரையச்சத்துடன் தன் சிறந்ததை அளித்தான். காபில் மனமின்றி அலட்சியத்துடன் தன் பலியை அளித்தான். ஒருவரின் பலி ஏற்கப்பட்டது, மற்றொருவரின் பலி நிராகரிக்கப்பட்டது. அந்த நொடி காபிலின் இதயத்தில் பொறாமை தீயாக எரிந்தது. அந்த பொறாமைதான் மனித வரலாற்றின் முதல் கொலை நிகழ காரணமானது. காபில் தனது சகோதரன் ஹாபிலை கொன்றான். பின் அவன் தனியாக நின்றான். இப்போது என்ன செய்வது என்று கூவித் தவித்தான். அந்த வேளையில் அல்லாஹ் ஒரு சிறிய படைப்பை அனுப்பினான், ஒரு காக்கையை. அந்த காக்கை மண்ணை தோண்டத் தொடங்கியது. அதை பார்த்த மனிதன் புதைக்கும் முறையை கற்றுக்கொண்டான். குர்ஆன் சூரா மாய்தா 31. பின்னர் அல்லாஹ் ஒரு காக்கையை அனுப்பினான். அது பூமியை தோண்டத் தொடங்கியது. அவனுக்கு தனது சகோதரத்தின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று கற்றுக் கொடுக்க.